அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பில் இயல் 5இல் நேற்றைய பாடம் செய்யுள் பகுதி பார்த்தோம். இயல் 5ல் இன்று உரைநடை பகுதியும் கட்டுரை பகுதியும் பார்ப்போம். வாருங்கள். முதல் பாடம் என்னன்னா, இதில் தமிழர் பெருவிழா, அதாவது தமிழர்களுடைய பெருவிழாவாகிய பொங்கல் திருவிழா பற்றி தான் இந்த இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க, நுழையும் முன் என்ன கருத்து கூறியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தில் முக்கியமான வரிகளை மட்டும் அன்லைன் பண்ணி படிப்போம். நுழையும் முன், விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். நம் அனைவரும் விரும்பி கொண்டாடுவது விழா என்று சொல்லியிருக்காங்க. உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழர்களின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். இதில் தமிழருக்கே உரிய சிறப்பான விழா எதுனா பொங்கல் விழா தான். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழரின் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்களில் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன. இவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். நம் தமிழர்கள் கொண்டாடுவதில் சிறப்பான விழா எதுனா பொங்கல் விழா. பொங்கல் விழா என்பது தமிழருடைய திருநாள் என்று போற்றப்படுகிறது. இது முக்கியம், பார்த்துக்கோங்க. பொங்கல் விழா என்பது தமிழருடைய திருநாள் என்று போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா ஆகும். இது பார்த்துக்கோங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் என்ன விழா? பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பார்கள். ஆடி மாதத்துல தான் விதைப்பார்கள். தை திங்களில் அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்து பயனடைவார்கள். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவார்கள். அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அதனை அறுவடை செய்வார்கள். அந்த அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் தான் நாம் பொங்கலிட்டு வழிபடுறோம். இதுவே பொங்கல் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா, தை மாதத்தில் அறுவடை செய்யறதுனால இந்த தை திங்களை நம்ம அறுவடை திருவிழா என்று கொண்டாடப்படுகிறோம். பொங்கல் விழாவை என்று சொல்வார்கள். இதை அறுவடை திருநாள் என்றும் சொல்லுவாங்க. தை மாதத்தில் தான் அறுவடை செய்கிறோம். அதனால இந்த அறுவடை நாளை அறுவடை திருவிழா அல்லது பொங்கல் திருவிழா என்று அழைப்பார்கள். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவார்கள். இது உழவர் திருநாள் என்பது எந்த நாள்? தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறும் நாள் தான் உழவர் திருநாள். அடுத்து போகி பண்டிகை என்னை கொண்டாட பாருங்க. போகி பண்டிகை என்பது தை மாதத்திற்கு முதல் நாள் முன்னாள், அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தான் போகி திருநாள் கொண்டாடப்படுகிறோம். இது பாருங்க, நன்னூல் எப்படி குறிப்பிட்டாங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று ஆன்றோர் மொழி என்றும் நன்னூலில் கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் ஆகும். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுகிறது. இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மார்கழி திருநாள் நம்ம எப்போ கொண்டாடப்படுகிறோம்னா, மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடுகிறோம். அந்த நாள் என்ன சிறப்புனா, வீட்டில் உள்ள பழையதன கழிதலும் புதியதன புகுதலும். வீட்டில் தேவையற்ற பயனற்ற பொருட்களை நீக்கிவிட்டு புதுமையான பொருட்களை வாங்கிட்டு வர்றது தான் போகி திருநாள். பாருங்க, இங்க தெரிந்து கொள்ளணும் பாருங்க. வாழ்க்கைக்கும் வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அப்ப பழங்காலத்தில் போகி பண்டிகை என்னவா கொண்டாடப்படுதுன்னா இந்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட்பாங்க, போகி பண்டிகை டேஸ் திருவிழாவாக கொண்டாடப்பட்டதுன்னா இந்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்தா பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் என்பது என்னன்னா, போகி பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாள் தை மாதத்தின் முதல் நாள் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் என்பது தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புது பானையில் புது அரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். இது பார்த்துச்சுங்க. பொங்கல் என்பதற்கு என்னன்னு பேர்? பொங்கி பெருகி வருவது என்று
பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். அப்போ இதில் வந்து பொங்கல் என்பதற்கு டேஸ் என்பது பொருளாக, பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். அதை பற்றி வச்சுக்கோங்க. பொங்கலோ பொங்கல் என்பது டேஸ் ஒலியாகும், மங்கள ஒலியாகும் என்று பார்த்துக்கோங்க. அப்போ பொங்கல் திருநாள் வந்து என்று கொண்டாடப்படுகிறதுனா மாதத்தின் முதல் நாள், அதாவது தை மாதத்தினுடைய முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. தெரிந்து கொள்வோம் பாருங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தையினுடைய முதல் நாளில் வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு தொடங்கப்படுகிறது. இது ஒரு கொஸ்டின். அதே தை இரண்டாம் நாள், தையினுடைய இரண்டாம் நாளில் திருவள்ளுவருடைய நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ இதில் 2 கொஸ்டின் இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டுன்னா தையினுடைய முதல் நாள், தையினுடைய முதல் நாள் வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு. அதே திருவள்ளுவருடைய நாள்னா தையினுடைய இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவருடைய நாள். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தனி. திருவள்ளுவர் ஆண்டுனா தையினுடைய முதல் நாள், திருவள்ளுவருடைய நாள்னா இரண்டாம் நாள். மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது, உழவருடைய செல்வமாக மதிக்கப்படுகிறது. அப்ப மாடு என்ற சொல்லுக்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு என்றால் என்ன பொருள்? செல்வம். மாடு என்பதற்கு செல்வம் என்பது பொருள். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பார்த்துக்கோங்க. தெரிந்து கொள்ளும் பகுதியை பார்க்கலாம். திருவள்ளுவர் வந்து கிமு அல்லது இப்போ எப்படி கூப்பிடுகிறோம்னா பொது ஆண்டுக்கு முன்பு 31 பிறந்தவர் என்று கணக்கிடப்படுகிறது. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொண்டால் அந்த ஆண்டுதான் திருவள்ளுவர் ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 2018 + 31 2049 என்று. அதை நாம் எப்படி இப்போ புதுசாக கணக்கிடுறதுனா இந்த ஆண்டு 2024. அதோட திருவள்ளுவருடைய காலத்தை வந்து 31 கூட்டும் பொழுது 5/5/02 2055. தற்பொழுது நடைபெறக்கூடிய ஆண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு என்ன ஆண்டு? 2055. அடுத்து பாருங்க. மாட்டுப்பொங்கல் நாளில் அதற்கு அடுத்த நாளிலும் சில ஊர்கள் வந்து மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்றும் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து சில ஊரில் வந்து மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். மஞ்சு விரட்டு என்பது என்ன விளையாட்டு? மாடுகளை அடக்கி தழுவும் ஒரு வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு வந்து மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையான பேரில் அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கறது காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது தையினுடைய 3ஆம் நாள். தை 3ஆம் நாள் வந்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அடுத்து இது பாருங்க. இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். இது பார்த்துக்கோங்க. இப்போ பொங்கல் விழா என்பது இயற்கைக்கும், உழைப்புக்கும், நன்றியுணர்வுக்கும், பண்பாட்டுக்கும் வந்து ஒரு அதை அனைத்தையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு தான் பொங்கல் விழா. பாருங்க. தெரிந்து கொள்ளும் பகுதியில் இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் பாருங்க, மகர சங்கராந்தி என்றும் லோரி என்றும் உத்தராயணம் என்றும் நம்ம தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற பொங்கல் திருநாளை வந்து வெவ்வேறு பகுதியில் வந்து வெவ்வேறு பேர்கள் வந்து அழைக்கப்படுகிறது. மகர சங்கராந்தி என்ற திருநாள் வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து மகர சங்கராந்தி என்ற பெயரில் வந்து கொண்டாடப்படுகிறது. அப்போ நல்லா ஞாபகம். மகர சங்கராந்தி என்ற திருவிழா வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் பகுதியில் வந்து என்னென்ன கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அதுவே பஞ்சாப்ல லோரி என்றும், பஞ்சாப் பகுதியில் லோரி என்றும், குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் வந்து உத்தராயண் என்ற பெயரிலும் இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வார்கள். என்ன செய்வாங்க? கதிர் முற்றியதும் அறுவடை செய்வார்கள். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலியால் டேஸ் கட்டுவார்கள், தோரணம் கட்டுவார்கள். பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பொங்கல் அன்று.
அடுத்து போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து போகி பண்டிகை. போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும். பச்சை பசேல் என்று வயல்களை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும். பட்டு போன மரத்தை பார்த்தா என்ன தரும்? துன்பம் தரும். அடுத்து பாருங்க, மனம் கவரும் மாமல்லபுரத்தை பார்க்க போறோம். மனம் கவரும் மாமல்லபுரம் என்பது இப்போ மாமல்லபுரம் என்ற பகுதி வந்து என்னன்னு அழைக்கப்படுகிறதுனா மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபலிபுரத்தில் பாருங்க பாருங்க யானை சிற்பம், சிங்கம், கல்லாலே குடையப்பட்ட கோயில்கள், ஒரே பாறையால் எல்லாமே வந்து ஒவ்வொரு பாறையிலும் செதுக்கப்பட்ட சிற்ப கோயில்கள் தான் இங்கே இருக்கு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மாணவி வந்து கனவு காண்ற போது செய்தி தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம முக்கியமான செய்தி மட்டும் பார்க்கலாம். பாருங்க, பல்லவ மன்னன் பெயர் வந்து நரசிம்மவர்மன். பல்லவனுடைய பெயர் வந்து நரசிம்மவர்மன். பல்லவ மன்னன் பெயர் நரசிம்மவர்மன். மற்பொருளில் சிறந்தவன், அதனால் மாமல்லன் என்று பெயர் இவருக்கு உண்டு. நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன் என்ற பெயர் எதனால் வந்ததுன்னா இவர் வந்து மற்பொருளில் சிறந்தவர், அதனால் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தா பாருங்க, ஒரே அங்கே முன்னாடி பார்த்தாலே ஒரு படம், அந்த படத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்கள் அது. அதனால் வந்து இது வந்து ரதம், தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோவில் என்று அழைக்கின்றனர். ஒரே கல்லில் ரதம் போன்ற இருப்பதால் அதனை வந்து ரத கோயில் என்று அழைக்கப்படுகின்றன. 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர்கள் ரதம் என்றும் பெயர். அந்த ரதத்தில் வந்து 5 தேர்கள் இருக்கான், 5 ரதம் இருக்கான். அதனால வந்து 5ன்றதுனால பஞ்ச பாண்டவர் ரதம் என்று அழைக்கப்படுகிறது. மாமல்லன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னன்னா, 1 அர்ஜுனன் தபசு, 2 கடற்கரை கோவில், 3 பஞ்ச பாண்டவர் ரதம், 4 ஒற்றைக்கல் யானை, 5 குகை கோயில், 6 புலி குகை, 7 திருக்கடல் மல்லை, 8 கண்ணனின் வெண்ணெய் பந்து, 9 கலங்கரை விளக்கம். இவை 9 வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய சிறப்பு வாய்ந்த சிற்ப கலைகளாகும். அடுத்ததா இது இந்த பகுதி வந்து சும்மா வாசிச்சுட்டு இருக்கோங்க. நான் சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். அதாவது மாமல்லனுடைய தந்தை யாருன்னா மகேந்திரவர்மன். அவர் மகேந்திரவர்மனோட இந்த கடற்கரை வரும்போது இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையில் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆமாம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றின் கோவிலாகவும் இந்த குன்றின் கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை 2 மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை. அவருடைய தந்தை பேர் என்ன? மகேந்திரவர்மன் என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். அவங்க இருக்க சும்மா வாட்ச் மட்டும் விட்டுருக்காங்க. அடுத்த பாருங்க, இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்மன் பல்லவன். அதாவது நரசிம்மவர்மனுக்கு முன்பு இந்த பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யார்? வந்து மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. யாருடைய காலத்தில் சிற்ப பணி தொடங்கியதுன்னா மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்தில் வந்து மாமல்லபுரத்தில் சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள். மாமல்லபுரம் சிற்பங்கள் வந்து எத்தனை தலைமுறைகள் செய்யப்படுதுன்னா 4 தலைமுறைகள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். அடுத்த பாருங்க, இந்த பகுதி வந்து சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று கூறி கையிலே அழைத்து செல்கிறார் மாமல்லர். சிற்பக்கலையின் உச்சத்தை எங்க பார்க்கறேன்னா பாருங்க, இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கையில் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றாள்.
அப்போ பாருங்க, அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் இருந்த பாறையில் வந்து அர்ஜுன் தபசு பாறைன்றது ஒரு தனி பாறை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை. அப்போ இங்கே 2 பாறை பற்றி குறிப்பிட்டுறாங்க. அந்த அருகில் இருந்த பாறையில் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருந்தன. இவைகள் வந்து உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல உள்ளன என்று கையில் வந்து கேட்குறா. அது வந்து என்ன சிற்பங்கள்னா, இதில் அனைத்து வந்து புடைப்பு சிற்பங்கள். அதான் பக்கத்தில் கொடுத்துருவோம், பார்க்கலாங்க. இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். அப்போ அந்த உயிருள்ள போன்ற சிற்பங்கள் இருந்தது புறமே என்ன சிற்பங்கள்? புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளும், அப்போ எந்த 2 பாறைகள்? அர்ஜுனன் தபசு என்பது ஒரு தனி பாறை, அதுக்கு அருகில் இருந்த அந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் இருந்துச்சுல, அது ஒரு பாறை. அப்போ இந்த 2 பாறைகளுக்கும் மொத்தம் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளன. இதுவும் கேள்வி கேட்பாங்க. புடைப்பு சிற்பங்கள் மொத்தம் எத்தனை சிற்பங்கள் இருந்தது, என்ன ஓவியங்கள் இருந்ததுன்னா 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள். அடுத்த பாருங்க, அதில் ஒருவர் கண்ணை மூடி, அந்த புடைப்பு சிற்பங்கள் இருந்தது இல்லையா, அதில் வந்து ஒருவர் கண்ணை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது என்று அந்த கையல் கேட்கிறா. அதுக்கு வந்து மாமல்லர் சொல்றார் வந்து, ஆம் கையல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உலகத்தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். அப்ப அர்ஜுனன் தவம் செய்யும் போன்ற காட்சி உள்ள சிலைக்கு வந்து என்ன பெயர்? வந்து அர்ஜுனன் தபசு. இதனை பாகிரதன் தவம் என்றும் கூறுவார். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. அர்ஜுனன் தவம் செய்யும் போன்ற காட்சி வந்து அர்ஜுனன் தபசு என்றும், அதை வந்து என்ன அழைக்கிறாங்கன்னா பாகிரதன் தவம் என்றும் அழைக்கிறார்கள். அடுத்த பாருங்க, இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையே நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே என்று கையில் கேட்கிறா. அதுக்கு மாமல்லர் சொல்கிறாரு, அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதையும் பார்த்துக்கோங்க, 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிவது போல உள்ளது வந்து என்னன்னா ஆகாய கங்கை. மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும், அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல இருக்கும் என்று மாமல்லர் குறிப்பிடுகிறார். சும்மா வாட்சி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பாறையில் வந்து பாருங்க, இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு என எல்லாமே உயிரிழை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். அது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போலவே தோன்றுகிறது. அப்போ இந்த சிற்பத்தில் வந்து என்னென்ன இருந்ததுன்னா, யானை, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு, மான் போன்ற சிற்பம் வந்து அந்த பாறைகளில் செதுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடமாக எது திகழ்கிறதுனா மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்கு காணப்படுகிறது? மாமல்லபுரத்தில். அடுத்த பகுதி தெரிந்து கொள்ளும் பகுதி வந்து இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, பார்த்து வச்சுக்காங்க. சிற்பக்கலை வடிவமைப்பில் டேஸ் வகைப்படும், 4 வகைப்படும். என்னென்னா, 1 குடைவரை கோயில், 2 ஒற்றைக்கல் கோயில், 3 கட்டுமான கோயில், 4 புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். அப்ப இது 4 கொடுத்துட்டு இது காணப்படக்கூடிய இடம் எது, 4ம் காணப்படக்கூடிய இடம் எது என்று 4 இடத்தை கொடுப்பாங்க. அதில் மாமல்லபுரம். அடுத்த பாருங்க, கையில் சிந்தித்தவர் வந்து, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டிற்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என்று கேட்கிறாரு. அதுக்கு மாமல்லர் சொல்கிறான், என் தந்தை வந்து என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். அதாவது நரசிம்மவர்மனுடைய மற்பொருள் சிறந்தான மாமல்லன் என்ற பெயர் இருந்தா, அதனால அந்த பெயரே வந்து மகேந்திரவர்மன் வந்து இந்த மாமல்லபுரத்துக்கு வந்து மாமல்லபுரம் என்று பெயர் வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூர் வந்து மருவி என்னென்ன அழைக்கப்படுகிறது? மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி ஒரு ரீகாப் வந்து பாஸ்டா பண்ணிடலாம் வாங்க. அப்ப மணங்கவர் மாமல்லபுரம் என்பது எந்த மன்னர்களை பற்றி குறிப்பிட்டனா? பல்லவர்கள். பல்லவர்கள். இந்த பல்லவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா நரசிம்மவர்மனுடைய மகன் தான். யாரு? மகேந்திரவர்மனுடைய மகன் தான் நரசிம்மவர்மன். மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனுடைய பெயர் வந்து என்ன பெயர்னா, மற்பொருள் சிறந்தால இவருடைய பெயர் வந்து மாமல்லன்.
மற்போரில் சிறந்ததால் இவருடைய பெயர் வந்து மாமல்லன். இந்த மாமல்லன் வந்து தற்பொழுது என்னென்னு அழைக்கப்படுதுன்னா மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாபலிபுரத்தில் வந்து சிற்பக்கலைகள் வந்து என்னென்ன சிற்பக்கலைகள் இருக்குன்னா 4 சிற்பக்கலைகள் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன 4 சிற்பக்கலைகள்னா பாருங்க, அந்த 4 சிற்பங்கள் வந்து குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்புச் சிற்பங்கள் என்ற 4 வகை சிற்பக்கலைகளும் இந்த மகாபலிபுரத்தில் காணப்படுகிறது. இந்த மகாபலிபுரத்தில் பொறுத்த அடுத்து பாருங்க, இந்த மகாபலிபுரத்தில் வந்து பஞ்சபாண்டவர் ரதம் வந்து ஒன்று இருக்கு. அது ஏன் பஞ்சபாண்டவர்னா அங்கே வந்து 5 ரதங்கள் கொண்ட தேர் போன்ற ஒரு கோயில் இருக்கிறதுனால அந்த கோயிலை வந்து பஞ்சபாண்டவர் ரதம் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த மாமல்லபுரம் வந்து மாமல்லர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த செய்தி வந்து மாமல்லபுரத்தில் காணப்படும் இடங்கள் வந்து 9 இடங்கள் இருக்கு. அது என்னென்னா அர்ஜுனன் தாபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இவை 9 மாமல்லபுரத்தில் காண வேண்டிய சிற்ப கலைகளாகும். இது அர்ஜுனன் தபசு. இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் வந்து இந்த சிற்பக்கலை கூட எத்தனை தலைமுறைகள் நடைபெற்றதுன்னா 4 தலைமுறைகளாக நடைபெற்றது. இதுல வந்து அர்ஜுனன் தபசு என்றது ஒரு தனி ஒரு பாறை. அந்த அர்ஜுனன் தபசு பாறைக்கு அருகில் இருக்கிறது தான் வந்து புடைப்புச் சிற்ப பாறை. இந்த புடைப்புச் சிற்ப பாறையில் வந்து எத்தனை சிற்பங்கள் இருக்குன்னா 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இதில் இருக்கு அப்படின்ற செய்தி இதில் பார்த்தோம். அடுத்து வந்து இதில் என்ன பார்த்தோம்னா அடுத்தது அர்ஜுனன் தபசுன்றதை பார்த்தோம். அர்ஜுனன் தபசை வந்து என்ன நினைக்கிறோன்னா பாகீரதம் தவம், பாகீரதன் தவம் என்று அழைக்கிறோம். இதையும் பார்த்துக்கோங்க. புடைப்புச் சிற்பங்கள் அந்த 150 சிற்பங்களும் இருக்கு இல்லையா, அந்த யானை, விலங்கு, அப்புறம் பார்த்தோன்னா அது வந்து புடைப்புச் சிற்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இதில் வேற என்ன பார்த்தோம், தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட வந்து மகாபலிபுரம் ஆகும் என்ற செய்தி கூட இந்த பாடத்தில் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வகுப்பு வந்து 6ஆம் வகுப்பில் உள்ள இந்த இயல் 5ல் உள்ள மயங்கொலி என்ற ஒரு இலக்கண வகுப்பை பார்ப்போம். மயங்கொலியும் அதோட இந்த பகுதி வந்து மொழி ஆல்பம் பகுதி பார்த்துட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய திருக்குறள் வகுப்பையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.